வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். இன்னைக்கு வந்து மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கலுக்கு வந்து எல்லா நான்வெஜ்ஜும் செஞ்சு சமைச்சு சாமிக்கு படைச்சு கும்பிடுவாங்க. அங்கே வந்து எங்கள் அத்தை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே எனக்கு ஒரு சில வேலையெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன வேலைன்னு பாருங்க. பாயசம் வைக்க சொல்லியிருக்காங்க. நான் பால் வந்து காசுறதுக்கு வச்சுருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ண சொன்னாங்க. ஃபிஷ்ஷை வந்து மசாலா போட்டு வச்சுருக்கேன். அப்புறமேட்டு பருப்பு வடைக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சு வச்சுருந்தாங்க. நான் அதை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் வெங்காயம் கட் பண்ணி வடையும் ஃபிஷ்ஷும் வந்து சைட் பை சைட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். மீன் குழம்புக்கா? இது மீன் குழம்பு, சிக்கன், சிக்கன் கிரேவியா குழம்பா? கிரேவி இன்னும் வத்தணும்ல, கரெக்டாக கொஞ்சம் வத்தணும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு போல இருக்கு. இது ரசம். இந்த மசாலா எதுக்கு? இது இறாக்கு மீன் கம்மியாயிடுச்சு. என்னென்ன போட்டு அரைச்சி? வெறும் தக்காளி வெங்காயம் சோம்புலாம் இஞ்சி போட்டு தனியாக இருக்குல்ல, அதனால அது பண்ணல. இது இறாக்கு கொஞ்சம் போட்டு பரட்டி அந்த மசாலா இஞ்சி பூண்டு போட்டு நல்லா விரைய வச்சு மிளகாத்தூள் போட்டு ஆனியன் நிறைய போட்டு அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துருவேன். தொக்கு மாதிரி இல்லை, கொஞ்சம் ஃப்ரை குழம்பு. கொஞ்சமாக மீன் போட்டு குழம்பு. பால் வச்சுட்டேன். சேமியா இருக்கா? சேமியா இருக்கு. அப்புறம் சேமியா மீன் குழம்பு சாப்பிட மாட்டாங்க, சாப்பாடு வச்சு சாப்பிடுவோம். அதனால கொஞ்சம் ஏதாவது கட்டுலாம். இந்த ப்ரான் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ப்ரான்லேயே வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வெங்காயம் தக்காளி சோம்பு வச்சு அரைச்சி வச்சுருக்காங்க. அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிட்டு கூடயே வந்து சால்ட்டு தேவையான அளவு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள் கொஞ்சம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பரட்டி வச்சுக்கிறாங்க. பரட்டி வச்சுக்கிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளித்ததும் வெங்காயம் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்குனதும் இந்த ப்ரானை போட்டு வதக்கிடுவாங்க. அது ஒரு 5 மினிட்ஸ் வதங்கினதும் ஆஃப் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். ப்ரான் வந்து இந்த மாதிரி தான் செஞ்சுருந்தாங்க.
இங்கே வந்து இப்போ நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். மசாலா வாசனை அத்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் அப்படியே மெத்தெல்லாம் இருக்கணும், நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகிடும். ஸோ நம்ம நல்லா ஸ்லோவாக வச்சு ஸ்லோவாக வந்து ஃப்ரை பண்ணால் மேலே இருக்கிறதுலாம் நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகி வந்துடும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பால் கொதிச்சுட்ருக்கு. இப்போ நம்ம சேமியா போடணும். சேமியா பாயசத்தில் தான் வந்து சேமியா பண்ணணும்னு கிடையாது. இந்த உப்புமா பாயசம் நம்ம வந்து அணில் சேமியா ரோஸ்டட் ரவா வாங்குவோம்ல, அதில் கூட நம்ம வந்து பாயசம் பண்ணலாம். நாங்கள் வந்து இது வீட்டில் இருக்கும்போது நாங்கள் இதையே வச்சு தான் வந்து பாயசம் வந்து பண்ணிடுவோம். போட்டு இப்போ வந்து நல்லா குக் ஆகணும், நல்லா வந்து வெந்து குழஞ்சி வரணும். அந்த சமயத்தில் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணலாம். அப்படியே ஸ்லோவாக வந்து பாயசம் வந்து வெந்துட்டு இருக்கட்டும். வடை வேறு போடணும். இப்போ நான் அதுக்கு ஆனியன் கட் பண்ணணும். ஆனியன் கட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறோம் வீடியோ. ஃப்ரையாக இருந்தால் பத்தாது. இதெல்லாம் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணுறேன்.
ஃப்ரை, 65, சிக்கன் 65, ரசம், பாயாசம், பருப்பு வடை. உளுந்த வடை, பருப்பு வடை, உளுந்து மாவு சேர்த்து அது வந்து போட்டுக்கணுமா? இங்கே பாருங்கள், கடலை மாவு அரைச்சி வச்சாச்சு. கடலை மாவு கூடயே வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, பூண்டு போட்டு நான் அரைச்சிட்டேன். உளுந்த மாவு மட்டும் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ கடலை மாவு கூடயும் உளுந்த மாவு கூடயும் கொஞ்சம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அப்புறமேட்டு 2 மாவு கூடயும் கொத்தமல்லியும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் உளுந்த மாவு கூட இஞ்சி சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியாக சாப் பண்ண இஞ்சி வந்து சேர்த்துக்கிறேன் உளுந்த மாவு கூட. அப்புறமேட்டு 2 மாவுலேயும் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ ரெண்டு மாவையும் வந்து உப்பு போட்டு நல்லா வந்து வடைக்கு ஏற்ற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுலேயும் போட்டுருக்கோம். சர்க்கரை போட்டேன், சர்க்கரை ஏலக்காய் போட்டேன். உளுந்த மாவு வந்து நீங்களாம் எப்படி அரைப்பீங்கன்னு தெரில. நானுமே ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு தான் அரைச்சிட்ருந்தேன். இப்போ வந்து உளுந்த மாவு வந்து எப்படி அரைக்கிறேன்னா, ஒரு கிளாஸ் உளுந்து போட்டுக்கிட்டேன்னா சும்மா கொஞ்சமாக வந்து அரிசி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அரிசி, பச்சரிசி சேர்த்துக்கிட்டு நல்லா ஊற வச்சிடணும். ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். 1/2 hour ஊற வச்சுட்டா நம்ம அதாவது கிரைண்டரில் போட்டு நல்லா பொசுன்னு அரைச்சி எடுத்தோன்னா மாவு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வரும். நம்ம எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா நீங்கள் சோடா மாவு எதுவுமே போட தேவையில்ல. வடை வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக வரும். சிக்கன் 65 பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டாங்க. சால்ட்டு போட்டும் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டாங்க. இப்போ வந்து எக் ஒயிட் வந்து ஆட் பண்ணுறாங்க. எக் ஒயிட் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிட்டு பொரிச்சு எடுத்துடுவாங்க. ஏன் எக் ஒயிட் ஆட் பண்ணுறாங்கன்னா சிக்கன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் வந்து எக் ஒயிட் வந்து ஆட் பண்ணுறாங்க.
போட போகிறேன் வச்சுட்டு வந்துருக்கேன். காரம் நினைக்காது.
எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு சாமி கும்பிட்றதுக்கு. லாஸ்ட்டாக வந்து வடை தான் போட்டுட்ருந்தோம். உளுந்த வடையை போட்டதுக்கப்புறமேட்டு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு சாமிக்கு படைச்சிட்டு நாங்கள் எல்லாம் சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு எல்லோரும் வந்து சாப்பிட்டோம். வீட்டில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால அந்த வீடியோ என்னால் கவர் பண்ண முடியலை. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் வந்து தப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். அப்புறமேட்டு இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காயத்ரி கார்த்திக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பொங்கல். எல்லோரும் சந்தோஷமாக பொங்கலை வந்து செலப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்மளுக்கு வந்து வருஷத்தில் 3 நாள் லீவு சேர்ந்த மாதிரி இந்த பொங்கல் லீவு தான் கிடைக்கும் கண்டிப்பாக. மற்றபடி நம்மளா லீவ் எடுத்தால் தான் உண்டு. உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து பொங்கலை செலிப்ரேட் பண்ணுங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காணும் பொங்கல். கண்டிப்பாக எல்லோரும் வெளியில் போகிறதுக்காக பிளான் பண்ணியிருப்பீங்க. எங்கே வெளியில் போனீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி ஆஃபீஸ் தான் போயிடுவேன். இன்றைக்கி எனக்கு லீவ் கிடையாது. 2 நாள் தான் எனக்கு லீவு. பொங்கலுக்கும் மாட்டு பொங்கலுக்கும் அதான் லீவு. நான் இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறதுனால என்னால் எங்கேயும் வெளியில் போக முடியாது. நாங்கள் சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி எங்கேயாவது வெளியில் போய்ப்போம். நீங்கள் வந்து எங்கே போனீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.